கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. மெட்ரோல போன திமுக தலைவர் மு க ஸ்டாலின், சைக்கிள்ல போன தாவைக்கா தலைவர் விஜய், பைக்ல போன புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. மேலும் மேலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி அப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எந்த வண்டியில வருவாரு? எடப்பாடி பழனிசாமி பெரிய பஸ்ல வந்தாரு, இப்ப பிரச்சார வண்டியில வராரு. டிராக்டர் ஓட்டி ஃபேமஸ் ஆயிருக்காரு. இந்த தேர்தலில் இன்னும் எந்த வண்டியிலும் ஹைலைட் ஆகல. ஆனா முத்தம் கொடுத்தது ஃபேமஸ் ஆகிருக்கு. சமீபத்துல வேளச்சேரி தொகுதி அதிமுக வேட்பாளர் அவங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கருப்பு கண்ணாடி போட்டு முத்தம் கொடுத்தாரு. ஆமா, லைவ்ல கூட பார்த்தமே, சும்மா எம்ஜிஆர் மாதிரி திகு திகு திகுன்னு இருந்தாரு. அப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க. சென்னையில எழும்பூர் தொகுதியில அதிமுக வேட்பாளர் அபிஷேக் ரங்கசாமி ஆதரிச்சு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணினாரு. அப்பதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அதாவது அந்த வேட்பாளர் பாட்சா படத்தோட பாணியில எடப்பாடிக்கு கையில முத்தம் கொடுத்தாரு. அப்புறமா எடப்பாடிக்கு கன்னத்துல முத்தம் கொடுத்து அவரை வெக்கப்பட வச்சாரு. திமுக அமைச்சர் விஜய் ரசிகரா இருக்காராம், அதிமுக முன்னாள் அமைச்சர் அஜித் ரசிகரா இருக்காராம். இது எப்போ? தேர்தல் வந்தாலே எல்லா ரசிகர்களும் வெளியே வந்துருவாங்களே. கோயம்புத்தூர்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாரு. அப்போ அஜித் ரசிகர்கள் வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அஜித் போட்டோவும் கொடுத்திருக்காங்க. அஜித் ரசிகர் நற்பணி மன்றத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கு சூப்பர் ஸ்டார் ஆக இருக்கிற. அப்படிதான் திருச்செந்தூர்ல திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், நாங்கெல்லாம் விஜய் ரசிகர்கள் தான், கூட்டமா பார்க்க போறது சகஜம், அப்புறமா ஓட்டு மாத்தி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்றது என்னன்னா, விஜய் ரசிகர் தான் நாங்கள் தான். அவர் இருந்தா அங்க போகத்தான் செய்வாங்க, ரசிகர்கள் போவாங்க, அந்தந்த கட்சியில ஓட்டு போடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. ஆனா எங்க தொகுதியில கண்டிப்பா டிபாசிட் போயிடும். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தானே பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, விரட்டி விட்டாங்கன்னு சொன்னாங்க. அது போன வாரம். நான் இன்னொன்னு சொல்றேன், அது இந்த வாரம். தூத்துக்குடி பக்கம் ஸ்ரீவைகுண்டத்துல காங்கிரஸ் வேட்பாளர்கள்ட்ட வாக்குவாதம் பண்ண பொதுமக்கள் அவரை விரட்டி இருக்காங்க. திருப்பூர் பல்லடத்திலையும் திமுக வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களாம். ஆனா அங்க விசில் சத்தம் அதிகமா இருந்ததால பொதுமக்களா இல்ல தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸான்னு டவுட் வந்திருக்கு. போண்டா, வடை சுடுறது, காய்கறி விற்பனை செய்யறது அப்படின்னு இன்னைக்கு பல காட்சிகள் அரசியல் களத்துல கிடைச்சிருக்கு. ஒவ்வொன்னா வரிசையா பார்க்கலாம். தேர்தல் திருவிழானா அதானே.
திருமாவளவன் பிரச்சார வாகனம் மேல ஏறின இளைஞரை டப்புன்னு ஒரு அடி அடிச்சாரு. அதாவது 2 தட்டு தட்டினாரு. ஆமா, இப்ப என்னாச்சு? வழக்கு போட்டிருக்காங்களா? அடி வாங்கின அந்த ஆருயிர் தொண்டர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவரை 10 வருஷமா பார்க்காம செல்லுலையும் வீடியோவிலையும் நான் சோசியல் மீடியாவில் தான் அவரை பார்த்து கொண்டு வருகிறேன். அவர் 10 வருஷம் கழிச்சு எங்கள் பகுதிக்கு வந்ததுனால அவர் மேலே உள்ள அன்பாலும் அவர் வாகனத்தின் மீது ஏறி அவருக்கு நான் ஒரு முத்தம் கொடுக்கத்தான் சென்றேன். வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் எனக்கு கிடையாது. அதனால் என் தலைவர் என்னை அடித்ததை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். இது எனக்கு குடிப்பழக்கமே கிடையாது. சோசியல் மீடியாவில் இது தவறாக சித்தரித்து பரவப்படுகிறது. நான் ஊடகங்களை வன்மையாக கண்டிக்கிறேன். அதிமுக வேட்பாளர் மக்களுக்கான நலத்திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி ஒரு பெரிய விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. சின்ன தங்கி பிடிச்சிட்டே இருக்கும். ஒரு வாக்கு சமைச்சா போதும். சமைச்சு பிரிட்ஜில் வச்சு வாக்கு மாமா கேட்டாரா சட்னி வச்சு பிரிட்ஜில் வச்சு சாம்பார் வச்சு பிரிட்ஜில் வச்சு எப்படி தூள் வாங்கி கொடுக்குறோம். இதோட சமையல் பண்ண முடியும். நீ டெய்லி சமைக்க வேண்டியதில்லை. கறிக்குழம்பு வைக்கிறியா, கறிக்குழம்பு வச்சு பிரிட்ஜில் வச்சு மனமா எப்போதான் கேட்கிறாரோ நீ கேளு. மனமா எப்போதான் கேட்கிறாரோ அது கறிக்குழம்பு தோசை கொடுத்தா வேலை முடிக்கிறாங்க. உங்களோட வீடு டீ வாங்கிட்டு இல்லையா? 10,000 பணம் கொடுத்துருவாங்க இல்லையா? 1000 2,000 கொடுக்க போறாங்க. இப்போ ஊக்கத்தொகை 1000 2,000 கொடுக்க போறாரு. நீ வாடி காலை எழுதிச்சியா, சாப்பிட்டியா, பொது போலியா, பஸ் ஏறி டவுன்ல எங்க வேணாலும் போ. எல்லாரும் ஃப்ரீ பஸ். கூட மச்சனையும் கூட்டிட்டு போ. அவனுக்கு ஃப்ரீயா விட்டாச்சு. இப்போ உனக்கும் கொடுத்தாச்சு, மச்சனையும் கூட்டிட்டு போ. 2 பேரும் பஸ் ஏறி திண்டிகள் போது ஒரு படம் மேலே சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு திண்டிப்பாங்க. பிரியாணி சாப்பிட காசு கொடுத்தாரு. திமுக அமைச்சர் சேகர் பாபு எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு பல உண்மைகளையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. நேற்று ஒரு கூட்டத்தில் சொல்ல நான் என்ன பேசுறதுனே புரியலன்றாரு. எக்மோர் கூட்டத்தில் என்ன பேசுறதுனே புரியாதவர் ஏன் தேர்தல் பரப்புரைக்கு வர்றாரு? விஜய் படம் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிடுச்சுல, அது பாஜகவும் திமுகவும் கூட்டணி வச்சதுனால கூட பிரதி பண்ணிட்டாங்க, நஷ்டப்பட்டு. எங்க இப்ப இதுவரையில எங்க அவர் பாஜக அட்டாக் பண்ணி பேசிட்டாரு சொல்லுங்க. சரி, அப்படியே இன்னைக்கு தலைவர்கள் பரப்புரையில ஹைலைட் டைலாக் என்னெல்லாம் இருந்துச்சு, சென்டிமெண்ட், குணச்சித்திர காட்சிகள் எல்லாம் வெளியில வரட்டும். அப்புறமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா கடையை சாத்திட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம். நம்முடைய சாதனையை சொல்ற இந்த நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை உங்ககிட்ட சொல்லியாக வேண்டியிருக்கு. சீர்காழி, கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய ஊர்களை பிரச்சாரத்தை முடிச்சிட்டு நான் சென்னைக்கு போனதும் அதிகாரிகள் ஒரு கடிதத்தை என்கிட்ட காமிச்சாங்க. என்ன தெரியுமா அது? பழனிசாமியுடைய ஓனரா இருக்கிறாங்க பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு. பழனிசாமியுடைய ஓனர் அவங்க தான், ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய கடிதம் அது. தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கு. இப்படி கூட ஒருத்தரால யோசிக்க முடியுமா என்பது போல அந்த கடிதம் அமைஞ்சிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா கவனிங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையால நெல் உற்பத்தி நிறைய பெருகி வருதாம். அப்படி பெருகிற காரணத்தினால பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுதாம். அதனால தமிழ்நாடு அரசு நெல்லுக்கு வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஊக்கத்தொகையை மறுபரிசீலனை செய்யணுமா. இந்த கொடுமை பாருங்க. மொத்தத்தில் நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என அறிவுறுத்தி ஒன்றிய அரசு நமக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. வல்லரசு நாட்டில் கூட பல்லாயிரக்கணக்கான பேர் கொரோனா வைரஸ் பாதிச்சு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் தேவையான உதவிகளை செஞ்சு கட்டமைப்பை ஏற்படுத்தணும். அப்பொழுது பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சரோடு காணொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டறிஞ்சாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கிறீங்க, என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார்.
அப்பொழுது தமிழ்நாட்டின் சார்பாக நான் தெளிவா கருத்தை சொன்னேன். அதை கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொன்னாங்க, மற்ற முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்தினாங்க, தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம், அதை பின்பற்றுங்கள், தமிழ்நாட்டை பின்பற்றுங்கள். அந்த அளவுக்கு சிறப்பான திறமையான ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம் அதிமுக அரசாங்கம். நம்ம அதை கேள முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது செயல்படுத்திருக்காங்களா? நெய்தல் அங்காடி என்று திறந்து நானே விற்பேன். உனக்கு என்ன பண்ணுவேன், மீனவர் நலனுக்கென்று மீனவர் வைப்பகம் தொடங்குவேன். தமிழர் வைப்பகம் தனி, மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி, உழவர்களுக்கு பேங்க், அதுல விதவை பெண்களுக்கு பேங்க், இதிலே திருநங்கைகளுக்கு தனி வங்கி, ஒரே வங்கியில செக்ஷன், மீனவர்களுக்கு என்று வங்கி, ஆந்திரா பேங்க், பஞ்சாப் நேஷன் பேங்க், கர்நாடகா பேங்க் இருக்கும்போது தமிழனுக்கு ஒரு பேங்க் இருக்கக்கூடாதா? அதுல அரசு தர கொடுப்பேன். உன்னுடைய வருவாயை நீ சேமிச்சு வைக்கலாம், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம், வட்டி தரும். நான் உனக்கு கடன் தருவேன், தொழில் செய்ய குறைந்த வட்டிக்கு. உன்னை இங்க கையேந்தி கந்து வட்டிக்காரத்தை வைக்காம அரசு குறைந்த வட்டி கொடுக்கும். உன்னை தொழிலதிபனாக்கி முன்னேற்ற நினைக்கும். நீ மீனை எக்ஸ்போர்ட் பண்றியா, என்னோட கூட்டு முதலாளியா சேர்ந்து அரசோட உன்னை தொழிலதிபரா மாற்றும். எல்லா வேலையும் உன் மகன் செய்வேன், நீ கவலைப்படாத. இங்க மீனவனுக்கென்று, விவசாயிக்கென்று, தச்சருக்கென்று, பண்டாரத்துக்கென்று, குயவருக்கென்று, வண்ணாருக்கென்று, பனை ஏறுகிறவர், தென்னை ஏறுகிறவர், தனித்தனியாக ஒரு மகன் இல்லை, மொத்தத்துக்கும் ஒரே மகன் தான், ஒரே மகன். நன்றி நண்பர்களே. அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் பல சுவையான அரசியல் செய்திகளோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.